எப்படி பாருங்க, அதாவது சந்தா கேட்டா உடனே கொடுக்க மாட்டாங்க நம்ம ஆட்கள். சந்தா கேட்டால் நாளைக்கு வாருங்கள் என்று சொல்லக்கூடிய நமது வணிகர்கள், அரசு துறை அதிகாரிகள் லஞ்சம் பெற்றால் உடனே கொடுப்பார்கள். இதான் நிலைப்பாடு. நான் ஒரு அதிகாரி மேல நடவடிக்கை எடுத்தோம். வண்ணாரப்பேட்டையில ஒரு டீ கடையில் சென்று தண்ணீரை அந்த அதிகாரி ஆய்வு செய்கிறார். FSS ஆக்ட் சட்டம். தண்ணீரை ஆய்வு செய்தவுடன் ஒரு தரமில்லாத தண்ணீரை நீ டீ போட்டு இருக்கிறாய், ஆகவே உன்னை சிறையில் தள்ளக்கூடிய வழக்கை நான் பதிவு செய்கிறேன் என்று அந்த அதிகாரி சொல்லுகிறார். அதிகாரி சொன்னவுடன் அவர் பதட்டமாக வணிக சங்கத்தின் நிர்வாகிகளை அழைத்துக் கொண்டார். அவர்களிடத்திலும் அதிகாரி சொல்லுகிறார், தரமில்லாத தண்ணீரை பயன்படுத்துகிறார், தரமில்லாத டீ தூளை பயன்படுத்துகிறார், ஆகவே இவர் மீது கட்டாய வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடை சீல் வைக்கப்படும் என்று சொன்னார். இவங்கெல்லாம் பேசி பார்க்கிறாங்க, பிரச்சனை தீரல. நிறைவாக அந்த போனை யாகையில கொடுத்தாங்க. நாம் வெளியூர்ல இருக்கிறாங்க, அதிகாரியோடு கொடுங்கன்னு சொன்னேன். அதிகாரிகிட்ட கொடுத்தாங்க. சார், நான் சொன்ன உடனே எடுத்த உடனே உங்களை போன்ற அதிகாரிகளை நாங்கள் கட்டாயம் பாராட்டணும். அந்த வியாபாரியை, தரமில்லாத தண்ணியை பயன்படுத்துற வியாபாரி என்ன செய்யணும், கட்டாயம் சிறையில் தள்ளுங்கன்னு சொன்னேன். அவர் உடனே சொன்னாரு, இதான் தலைவர், உங்களை மாதிரி தலைவர்கள் இருந்தாதான் நாடு சுத்தமாகும்னு சொன்னார். அப்படியே பேசி திருப்பி கேட்டேன், சார் அந்த தண்ணி அந்த தம்பி யார்கிட்ட வாங்கினாருன்னு கேளுங்கன்னு சொன்னேன். உடனே தம்பி சொன்னார், சென்னை மாநகரத்தினர் குடிநீர் வாரியம் தந்த தண்ணீரை நான் டீக்கு பயன்படுத்தினேன் அவர் சொல்றார். திருப்பி சொன்னேன், சார் அந்த தண்ணீர் தந்தவர் குடிநீர் வாரியம் அதிகாரி, அதை தாண்டி அரசு துறை அதிகாரிகள், அமைச்சர்கள், யார சார் வழக்கு பதிவு செய்ததுன்னு கேட்டேன். யார் மேல வழக்கு பதிவு செய்யணும்? வழக்கு யார் மேல சார் பதிவு செய்யணும்? அரசு அதிகாரிகள் மேல, அமைச்சர் மேல வழக்கு பதிவு செய்யணும். இதை ஒரு தனி மனிதன் சொன்னா அரசு கேட்குமா? கேட்காது. அப்ப நீங்களே என்ன செய்யணும்? ஒரு டீ கடை சங்கம் ஆண்டு விழா, நீ ஞாயிற்றுக்கிழமை ஓய்வான நாள், இந்த சகோதரிகள்லாம் டான்ஸ் ஆடினாங்க. உண்மையில அவங்களுக்கு எல்லாம் ஒரு வருஷம் ஆயுசு கூடி போச்சு, எழுதிக்கிடுங்க. ஒரு வருஷம் உங்களுக்கு ஆயுள கூட. இது ஒரு ஆரோக்கியமான மேடை. இந்த மேடையில் வரும்போது பெண்களுக்கு மன அழுத்தம் இருக்காது, எல்லாம் ஃப்ரீயா இருப்பாங்க, மன அழுத்தம் இருக்காது, எல்லாரையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. இதுல பழகி பேசும்போது மனசு ரிலாக்ஸ் ஆயிடும். ஆயிருமா அல்லாதா? வீட்டுல இருந்து என்ன செஞ்சீங்க, ஒண்ணு மொபைலோட பேசிக்கிட்டு இருப்பீங்க, இல்லைன்னா டிவியோட பேசிக்கிட்டு இருப்பீங்க. மக்களை பார்த்து பேச நம்ம குறைஞ்சு போச்சு. இந்த வாய்ப்பை நீங்க எல்லாம் பயன்படுத்துங்க. அடுத்த 44ஆம் ஆண்டு விழாவில் இனி நான் சுந்தரன் கேட்கறது, நம்ம காமராஜர் அரங்கு எடுக்கிறதா இல்ல 100 பேர் 200 பேர் இருக்கிற அரங்கு எடுக்கிறதான்னு யோசிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளி விட்டுறாங்க. அப்படி தள்ளினீங்கன்னா சட்டங்கள், இப்ப இரவு கடை பிரச்சனை தீர்மானம் போட்டிருக்காரு நம்ம சகோதரர். நான் நிறைய ஊர்களில் இரவு கடைகளை கூட்டம் நடத்துவதற்கு நேற்று தலைமை செயலாளர் மரியாதைக்குரிய முருகானந்தம் சார் அவர்களை பேராசிரியர் மற்றும் தலைமை நிர்வாகிகள் சந்தித்த பொழுது, இரவு நேர டீ கடைகள் கடை நடத்துவதற்கு காவல்துறை அதிகாரிகள் சில இடங்களிலே கடைகளை பூட்ட வேண்டும் என்று அச்சுறுத்தல் செய்கிறார்கள். அது கட்டாயமாக தடை செய்யப்பட வேண்டும் என்பதை நேற்று தலைமைச் செயலகத்திலே சரியாக 3:15 மணிக்கு வலியுறுத்தி இருக்கிறோம்.